Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படினு பார்த்தோம்னா இந்த வருஷம் நான் வந்து ஒரு 40 books படிச்சேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச books தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னுடைய 5 star readsனே நம்ம சொல்லலாம். இதுல வந்து தமிழ் booksம் இருக்கு, இங்கிலீஷ் booksம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய தமிழ் books என்னென்ன எனக்கு பிடிச்சது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்டா எனக்கு தமிழ்ல நான் படிச்சு பிடிச்ச book வந்து கடலும் கிழவனும். இந்த book தான். இந்த புக்ல வந்து அந்த பெரியவரோட விடாமுயற்சியை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த 84 days வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அவர் போயிட்டே இருப்பாரு. கடைசியில் அவர் எவ்வளோ விடாமுயற்சியோட இருந்திருக்காரு அப்படிங்கிறத பத்தி அழகா இந்த புக்ல வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து சொல்லியிருப்பாரு. எல்லாருமே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ற புக் தான் வந்து இந்த புக்கு. செகண்ட் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்வழி படுவோம். எழுதினவங்க வந்து தேவி பாரதி அவர்கள். இந்த புக்கை பத்தி வந்து நான் ஒரு டீடைல்டு ரிவ்யூ வந்து நம்மளுடைய சேனல்ல போட்டிருப்பேன். அதாவது சகோதர சகோதரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாச பிணைப்புகள் எல்லாமே வந்து இந்த புக்ல அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு குடிநாவிதன் சமூகத்துல இருக்கிறவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் வந்து இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்குமே வந்து காரு மாமா மாதிரி ஒரு மாமா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கதை, இந்த நாவல். ஸோ எல்லாருமே படிக்கலாம் இந்த புக்கை. படிக்கணும்னு நான் ரெக்கமெண்டும் பண்றேன். என்னுடைய தேர்ட் 5 star ரீடர், அதாவது இது வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டரும் இல்லை, எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே நான் வந்து 1 by 1 சொல்றேன். தேர்ட் என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் புக் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவங்க எழுதினது. இது வந்து அவர் எழுதின நாவல்லையே ரொம்ப பிடிச்ச நாவல்னு சொல்லி இந்த நாவல் தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஹென்றி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த ஸ்டோரியில வருவாங்க. எல்லாருமே வந்து ஹென்றி போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். மஸ்ட் ரீட் இந்த புக்கு. ஃபோர்த் புக் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. இது வந்து நான் ஒரு லைப்ரரியில தான் வந்து புக்கா எடுத்து படித்தேன். இப்போ என்கிட்ட அந்த புக் இல்லை. இந்த ஸ்டோரி எப்படி அப்படின்னா, ஒரு வெள்ளாடு வந்து எவ்வளோ அதுக்குள்ள இருக்க உணர்ச்சிகள், அது படுற வேதனைகள், அதாவது 7 குட்டி இருக்கும். அதை பத்தி அழகா வந்து பெருமாள் முருகன் வந்து ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு குறிப்பிடுற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அதோட உணர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குமே ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோம்னா நமக்கு வந்து பூனாச்சி ஞாபகம் வந்து எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பரான புக்கு, மஸ்ட் ரீட் புக்னு நான் சொல்லுவேன் அந்த புக்கை. என்னுடைய 5th புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் ஏன் அடிமையானாங்கிற புக்கு, பெரியார் அவங்க எழுதின புக்கு. அதுவுமே ரொம்ப சூப்பரான புக்கு. எல்லாருமே அது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புக்கு. அவ்வளோ சூப்பரா ஒரு 10 பாயிண்ட்ல கொடுத்துருப்பாரு. மஸ்ட் ரீடு. 6th புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார், பெண்மையின் பேராண்மை, தமிழரின் தியாகம், தமிழ் தாயகம், சேயன் அவங்க எழுதுனது. இந்த புக்குமே வந்து நான் லைப்ரரியில தான் எடுத்து படிச்சோம். அவ்வளோ சூப்பரான புக்கு. அவங்களுடைய வீரத்தை பத்தி அந்த போல்ட்னஸ் அப்படியே படிக்க படிக்க அவ்வளோ முடிக்கவே முடியாது. நான் வந்து ஒரு நைட் போல எடுத்தேன், தூக்கவே முடியல. டக்குன்னு எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த புக் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு 2 மணி 3 மணிக்கு என்னமோ தூங்கினேன். அவ்வளோ படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய புக்கு. எல்லாருமே படிங்க அந்த புக்கையும். 7th என்னுடைய 5 star ரீட்ல இருக்கிற புக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கல்பனா சாவ்லா அவங்களுடைய பயோகிராஃபி. அதுவுமே வந்து நான் லைப்ரரி புக்காக தான் படித்தேன். அவ்வளோ சூப்பரான புக்கு. அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அவங்க ஜாப் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களையும் எப்படி சம்மதிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருப்பாங்க. 8th என்னுடைய லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பாரதி பாஸ்கர் எழுதின சில பயணங்கள், சில பாதைகள் சில பயணங்கள் அப்படிங்கிற இந்த புக்கு. இது வந்து எழுதினவங்க வந்து பாரதி பாஸ்கர். ஒரு 20 பாயிண்ட்ல வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது பெண்களை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டதை வந்து எடுத்து அவங்க பேசியிருப்பாங்க அந்த புக்ல. அதுவுமே எல்லாருமே படிக்கலாம். 9th என்னுடைய டாப் ரீட்ல இருந்த புக் வந்து லாஸ்ட் இயர்ல அசுரகணம். அதாவது நம்ம என்ன ஓட்டத்தை பத்தி அவ்வளோ சூப்பரா இந்த புக்ல வந்து காணாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக் தான்.
எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக். இது அவரோட புக்லேயே இது வந்து பெஸ்ட் புக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பெண்ணிய நடிமையான புக் தான் இந்த புக்கு. இது வந்து நிறைய இதில் இருந்துச்சு. இந்த புக் வந்து நான் நற்றினையில் வாங்கினேன். ஒரு 20 rupees தான் இந்த புக்கு. எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக். இந்த 9 புக்ஸ் தான் வந்து தமிழில் என்னுடைய டாப் ரீடாக இருந்தது லாஸ்ட் இயரில். அடுத்தது இங்கிலீஷ் புக்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரட் புக்ஸ் எல்லாம் ஓட பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி, ரவீந்தர் சிங் எழுதுந்து. இது வந்து அவருடைய ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருடைய காலேஜில் படித்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இருக்கும், அவங்களுடைய குஷி அவங்கள பற்றி இருக்கும். சூப்பரான புக்கு. ஒரு பிகினராக இது வரைக்கும் நான் புக்கே படித்தது இல்லை. ஒரு ஈஸியான புக் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம். தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் எந்த புக்குமே பெருசாக படிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த புக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த புக்கு. செகண்ட் ஃபேவரட் புக் அப்படின்னு சொன்னால் இது எந்த ஆர்டரும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக. ஜஸ்ட் இது எல்லாமே என்னுடைய டாப் ரீடாக இருந்த புக்ஸ். த 5 Love Languages பை கேரி சாப்மன். இந்த புக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது நம்மளுடைய பார்ட்னருக்கு வந்து எப்படி நம்ம லவ்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் புரியுமோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறத பற்றி அழகாக சூப்பராக கொடுத்துருப்பாரு. மஸ்ட் ரீடு. தேர்டாக என்னுடைய ஃபேவரட் புக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் பை டோஷிகாஷு கவாகுஷி. இதுவே சூப்பரான புக். ஒரு கோசி ரீட். ஒரு கஃபேல நடக்கிற ஸ்டோரி, ஃபியூனிகுலா அப்படிங்கிற பிளேஸில். இந்த புக் பற்றியுமே நம்மளுடைய சேனலில் வந்து நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஜஸ்ட் பாருங்கள் பார்க்கல அப்படின்னா. அடுத்தது ஃபோர்த்தாக எனக்கு பிடிச்ச புக் அப்படின்னு பார்த்தோம்னா சேத்தன் பகத் அவங்க எழுதின த கேர்ள் இன் ரூம் 105. இதுவே சூப்பரான புக். மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்கும். தனக்கு பிடிச்ச பொண்ணு வந்து ஒரு பிஜியில் தங்கியிருப்பாங்க. அவங்க வந்து போய் பார்க்கும்போது அவங்க இறந்துருவாங்க. அதை எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி. அடுத்தது என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது த 7 Husbands of Evelyn Hugo. இந்த அவங்களுக்கு வந்து எவ்லின் ஹியூகோ அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் இந்த கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக் புக் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம். இதில் வந்து அவங்களுக்கு 7 times வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அவங்களுடைய ட்ரூ லவ் யார் அப்படிங்கிறத இந்த புக்கில் வந்து படித்தா நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான புக்கு. இதில் வந்து டெய்லர் ஜென்கின்ஸ் ரீட் அவங்களுடைய ரைட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணலாம் இந்த புக்கையும். என்னுடைய லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஆனால் இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். வேறு எந்த புக்கும் இல்லை, நிறையா தான் சொல்லியிருப்பேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்கிள். இது வந்து அந்த ஜூஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த டைமில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. லைஃபோட மீனிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை படித்தா நீங்கள் யாருக்கு வேணாலும் அட்வைஸ் கொடுக்கல. நீங்களே ஒரு சைக்காட்ரிஸ்டாக இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். சூப்பரான புக்கு, எல்லாருமே படிங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து இந்த புக்கு. இதுதான் வந்து என்னுடைய இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக்ஸ் 5 star ரீட் இருந்த 2024 இருந்த புக்ஸு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.